கொக்கி பீஸ்லேருந்து ஆம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து நெக்ஸ்ட் ஆம். இது லைட்டாக இழுத்து வைங்க, இது வச்சுக்கோ. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து ஐபீஸ் அண்டர் 47.5. ஓகேங்களா? 47.5. நமக்கு தேவை வந்து 45, 2.5 அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? இது பாருங்கள், சைடு டு சைடு இப்படி எடுத்து கீழே ஈவனாக வச்சுட்டு கீழேருந்து மேலே. ஓகேங்களா? இங்கே பாருங்கள், இங்கே ஈவனாக வச்சுட்டு கீழேருந்து மேலே லைட்டாக ட்ரிம் பண்ணிக்கணும். இங்கே பாருங்கள், ஒரு புள்ளி கிளாத் வந்து அப் அண்ட் டவுன் வந்து லைட்டாக ட்ரிம் பண்ணணும். இது லைட்டாக ட்ரிம் பண்ணிட்டு நம்ம மேட்ச் பண்ணி தைச்சோம்னா ஸ்லீவில் வந்து அப் அண்ட் டவுன் வராது. இப்படி நல்லா கரெக்டாக இப்படி ப்ளஸ் மாதிரி வரும் இந்த இடம். ஓகேங்களா? இது 2 ஸ்லீவ், இது 2 பாடின்ற மாதிரி இந்த ப்ளஸ் வரும். ஓகேங்களா? இப்போ வந்து இங்கே 2.5 இன்ச் அதிகமாக இருக்குது. அதனால் 1/2 இன்ச் ஒரு புள்ளி, ஒரு 1/2 இன்ச்சில் வந்து 4 புள்ளி இருக்கும். நீங்கள் பாருங்கள், இதுலேருந்து கவுண்ட் பண்ணுங்கள். 1 2 3 4 இன்ச், 4 புள்ளி சேர்ந்தது தான் வந்து உங்களுக்கு 1/2 இன்ச். ஓகேங்களா? அப்போது ஒரு புள்ளி எக்ஸஸாக நம்ம லெஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு அந்த 1/2 இன்ச் போயிடும். 2.5 இன்ச்சுக்கு வந்து 2.5 வந்து எக்ஸஸாக இருக்குது. ஓகேங்களா? நீங்கள் பாருங்கள், 47 இருக்குது, நமக்கு வந்து 45 தான் தேவைப்படுது. அப்போ 2.5 எக்ஸஸாக இருக்குது. இந்த 2.5 4ஆக பிரித்தோம்னா 4 + 1 5 புள்ளி நம்ம லெஸ் பண்ணணும். இது பாருங்கள், 4 1 5 புள்ளி இப்படி பிடிச்சி இதை மேட்ச் பண்ணிக்கணும். ஓகேங்களா? இந்த நேச்சஸ் வந்து நம்ம தைச்சோம்னா இந்த நேச்சஸ் கண்டிப்பாக தெரியணும். தெரிகிற மாதிரி மேட்ச் பண்ணி தைங்க. ஓகேங்களா? இப்போ பாருங்கள், முதல்ல லெஃப்ட் சைடு எடுத்துக்கிறோம். இப்போ பாருங்கள், ஓகேங்களா? இந்த லெஃப்ட் சைடு இதில் ஜாயின் பண்ணலாம். இங்கே பாருங்கள், லெஃப்ட் சைடு வந்து பேக் டு பேக் இப்படி எடுக்கணும். இப்படி வச்சுட்டு இந்த பேக் பீஸும் இந்த பேக் பீஸும் இப்படி எடுக்கணும். ஓகேங்களா? இப்படி எடுத்துகிட்டு இங்கே பாருங்கள், இந்த கிளாத்தை வந்து இப்படி உள் பக்கமாக திருப்பிக்கணும். சரிங்களா? உள் பக்கமாக திருப்பிக்கணும். இங்கே பாருங்கள், பாடியிலையும் கொஞ்சம் 1 இன்ச்சு பிரிச்சிடணும், ஸ்லீவ்லேயும் 1 இன்ச்சு பிரிச்சிடணும். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், இந்த நேச்சும் ஒன்றா வச்சுக்கணும். எப்பயுமே ஸ்லீவ் அட்டாச் பண்ணும்போது ஸ்லீவ் மேலே வரணும், பாடி கீழே வரணும். ஓகேங்களா? இப்படி திருப்பிக்கணும். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், பாடி கீழே வந்து ஸ்லீவ் கிளாத் வந்து இது பாடி, இது ஸ்லீவ் கிளாத் மேலே வரணும், பாடி கிளாத்து கீழே வரணும். இங்கே பாருங்கள், ஸ்டார்டிங்லேருந்து வைங்க. இந்த மேட்ச் கரெக்டாக வச்சுங்க. இதுலேருந்து வாங்க. சேம் அதே 3 புள்ளியிலே தைங்க. இது ரவுண்டில் வரும்போது ஒரு 1 இன்ச் தான் நம்ம கரெக்டாக தைக்க முடியும். ஒரு புள்ளி எக்ஸஸாக 4 இன்ச்சு நீங்கள் பாருங்கள், 4 இன்ச் எக்ஸஸாக வருது. அப்போ என்ன பண்ணணும், கொஞ்சமாக ஓப்பன் பண்ணிவிட்டு மறுபடியும் கொஞ்சம் தூரத்தில் வந்து மறுபடியும் கொடுக்குறேன். நம்ம ஒரு புள்ளி வந்து கிளாத் வந்து கை பீஸ் வந்து இழுத்து தைச்சோம், அதனால் எக்ஸஸாக 4 இன்ச் வந்துடுச்சு. அப்படியே வச்சு தைங்க கரெக்டாக உட்காந்துச்சுங்களா? முடிஞ்ச வரைக்கும் அந்த 4 இன்ச்சுனா 2 புள்ளி கூட நம்ம எக்ஸஸாக வர மாதிரி தைக்காதீங்க. ஒரு 2 இன்ச்சுக்கு வந்து பீஸை கரெக்ட் பண்ணி வைங்க. அப்போ தான் கரெக்டாக வரும். அந்த நேட்ச் கரெக்டாக வந்துச்சுங்களா? இந்த நேட்ச் கரெக்டாக உட்காந்துச்சுன்னா உங்களுக்கு அளவு கரெக்டாகுதுன்னு அர்த்தம். பாருங்கள்,
ஷோல்டர் ஷோல்டரில் உட்காந்துச்சு, ஃபஸ்ட்டு நேச்சில் உட்காந்துச்சு, லாஸ்ட் நேச்சில் உட்காந்துச்சு. ஓகேங்களா? ஃபுல்லாக முடிச்சிடலாம். இதில் 2 தையல் போட்டுடலாம்.